ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான பிந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு இல்லை வெண்டைக்காவை ஒரே மாதிரி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மசாலா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. இது ரைஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை 1.5 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபின்னு இல்லை, எந்த வெண்டைக்காய் ரெசிபி நீங்கள் செஞ்சாலுமே எண்ணெயில் வெண்டைக்காவை வதக்கிட்டு அதோட வளவளப்பு தன்மை போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கனாலே வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வெண்டைக்காய் ரெசிபிக்கு இந்த சைஸில் வெண்டைக்காய் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடுசாக கட் பண்ணிடாதீங்க. அதே கடாயில் இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். அதே போல் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மெசஞ்சு வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னா இந்த கிரேவிக்கு ஓரளவு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ட்ரையாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா பொருட்கள் எப்பயுமே நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மசாலாவை நல்லா சாட்டே பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர், புளிக்காத தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த டிஷ்க்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விட்டணும், இல்லைனா திரியாக தயிர் திரிஞ்சு வந்துடும். அது நல்லாவே இருக்காது. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு மசாலா, வெண்டைக்காய் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். பட் இது கரெக்டான பக்குவம் இல்லை. ஏன்னா பிந்தி மசாலா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்கானா தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா குழம்பு பக்குவத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுனால இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கிரேவியே ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க கரெக்டான பிந்தி மசாலா கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய்.